செம்மாண்டகுப்பம் வாக்காள பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்கு சேகரிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் மணி அவர்கள் உங்களை எல்லாம் சந்தித்து நேரடியாக சந்தித்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நம்மளுடைய பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய ஒன்றிய செயலாளர் டாக்டர் பிரபு ராஜசேகர் அவர்களே, மாநில வர்த்தக துணை செயலாளர் சத்தியமூர்த்தி அவர்களே, மாவட்ட அவைத்தலைவர் அவர்களே, அதே போல விடுதலை சிறுத்தையினுடைய ராஜா அவர்களே, அதே போல நிகழ்ச்சியிலே கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பேர் எழுதி கொடுக்கணும்ல முன்னாள் ஒன்றிய செயலாளர் அண்ணன் கந்தசாமி அவர்களே, வேற யாரு சுதாகர் அவர்களே, அதே போல ஆறுமுகம் அவர்களே, முன்னாள் ஒன்றிய ஆறு லட்சுமணன் பொதுக்குழு உறுப்பினர் அவர்களே, மாதையன் அவர்களே, ராஜா அவர்களே, இதுதான் ஓட்டை கேட்டலாம். சரி, ரைட். இந்த இப்பொழுது நடைபெறுகிற தேர்தல் என்பது இந்தியாவிற்கான தேர்தல், இது தமிழ்நாட்டிற்கான தேர்தல் அல்ல. அதை பார்க்கணும். தமிழ்நாட்டில் ஏற்கனவே கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆர்வரின் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலத்திலே தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். குறிப்பாக பெண்களுக்கு டவுன் பஸ் இலவசம் போனாங்க, அதை செய்யறாங்க. அதே போல மகளிருக்கு உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய்னாங்க, அதை செய்யறாங்க. அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைங்க வந்து புதுமை பெண் திட்டத்தில் சேர்ந்தா அவங்களுக்கு மாதம் 1000 ரூபான்னு சொல்றாங்க, அதையும் செய்யறாங்க. காலை சிற்றுண்டி போட்டுக்கிறோம். அப்படி எப்படி காமராஜர் காலத்துல மதிய உணவு போட்டாங்களோ, எம்ஜிஆர் காலத்துல மதிய உணவு போட்டாங்களோ, அது போல காலை சிற்றுண்டி சொன்னாங்க, அதையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, தலைவர் செய்யறாங்க. இது போல டெல்லியிலும் நடக்கணும், இந்தியாவுக்கு நடக்கணும்னா நம்ம பார்க்கணும். அன்னைக்கு மோடி வந்து நாட்டுல பிரதமராகி 10 வருஷம் ஆகுது. மோடி தான் நாட்டுக்கு பிரதமர், பிஜேபி தான் பிரதமராக இருக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் ஆட்சியில இருந்த சலுகை இப்ப கிடைக்குதா? காங்கிரஸ் ஆட்சியில சிலிண்டர் விலை 400 ரூபாய் கொடுத்தாங்க, இன்னைக்கு 1200 ரூபாய். தலைவர் சொல்லி இருக்கிறாங்க, ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி வந்தால், இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தால் 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கேஸ் வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கிறாங்க. ஏரி வேலை 100 ரூபாய், 100 நாளைக்கு வேலை கொடுக்கணும், 100 நாளைக்கு வேலை கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு 20 நாள் 30 நாள் தான் வேலை கிடைக்குது, அதுக்கு மேல வேலை கிடைக்கிறது இல்லை. இப்ப வந்து 150 நாளா உயர்த்தி 150 நாளா உயர்த்தி 150 நாளும் வேலை கொடுத்து அவர்களுக்கு 400 ரூபாய் சம்பளம், ஊதியம் வந்து 400 ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். இதுதான் முக்கியமான காரணம். அப்ப இந்த 2 விஷயம் முக்கியம். இன்னொன்னு, தலைவர் எப்படி தமிழ்நாட்டில் கொடுக்குறாரோ மாதம் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறாரோ, அதை போல டெல்லியிலையும் காங்கிரஸ் ஆட்சி வந்தா அவங்களும் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த 3 வந்தா இப்ப மருத்துக்கு 12000, அவங்க கொடுத்தா வருத்துக்கு 12000, 24000, 12000 வரும். அப்புறம் 400 ரூபாய் வேறு வேலைக்கு போனா வரும், சிலிண்டர் கேஸ் 500 ரூபாய் வரும். இதெல்லாம் பார்த்து இதுக்காக பெண்களுக்கு உதவ வேண்டிய முக்கியமான சப்ஜெக்ட். மீண்டும் மோடியே பிஜேபியா வந்தா இது வராது, இது சலுகை கிடைக்காது. ஆகவே தான் சொல்லுகிறேன், நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நம்முடைய வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் மணி அவர்களுக்கு. இந்த சலுகைகள்லாம் கிடைக்கணும்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். உங்களுடைய பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.